2022லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இங்கிலீஷ் மூவியான மூவிங் ஆன் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு காமெடி ட்ராமாவாக எடுத்துருக்குறாங்க. அண்ட் படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படத்தோட கதைன்னு எடுத்துட்டோம்னா, படத்தில் வரக்கூடிய கிளாரி அப்படிங்கிற படத்தோட ஹீரோயின். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 60லேருந்து 65 வயசு இருக்கும். ஸோ இவங்க அவங்களோட இறந்து போன ஃப்ரெண்டோட ஃபியூனரல் அட்டன் பண்ணுறதுக்காக ஊர் விட்டு ஊர் போகிறாங்க. ஸோ அங்கே இவங்களோட பழைய ஃப்ரெண்டோட வந்து பார்த்தீங்கன்னா பேசி பழகுனதுக்கப்புறம் இப்போ இறந்து போனாங்க பார்த்தீங்களா இவங்களோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட். ஸோ ஹாவர்ட் அப்படிங்கிறது அவரோட பேர். ஸோ அவங்கள இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டு தள்ளணும், அதாவது கொலை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட்டு எதுக்காக கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொலை பண்ணாங்களா இல்லையா, இதை சுற்றி தான் அந்த கதைக்குள்ள மெயினாக நகருது. ஒரு நீட்டான படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸை நம்பி தான் இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம் தான் டூரேஷனு. ஸோ இந்த வயசான 2 பாட்டிங்க இருக்கா பார்த்தீங்களா, இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பெருசாக சிரிக்கிற மாதிரியான இடங்கள் எங்கேயுமே ஸ்கோப் இல்லை அப்படின்னாலும் படம் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல படம் பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிது. மெயினாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பார்ட்டிகளும் சேர்ந்து ஸோ இவங்களை கொலை பண்ணதுக்கு ஒவ்வொரு முயற்சியும் எடுப்பாங்க. முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஷாப்பில் போய் கன் வாங்கலான்னு போவாங்க. அங்கே ஒரு சில தடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் வாங்க முடியாமல் போவோம். இதுக்கப்புறம் கத்தியால் குத்தி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக எடுத்திருப்பாங்க. இந்த ஃபன் எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கேள்விக்குறி தான் சொல்லுவேன். தென் இந்த பாட்டி எதுக்காக இந்த ஏஜில் வந்து அந்த தாத்தாவை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் இருக்காது. ஆனால் அந்த ஒரு ரீசனுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கான்வர்சேஷனுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ போர் அடிச்சா பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். கண்டிப்பாக முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. டெக்னிக்கல் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி வாட்சபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி வாட்சபிள் தான். பெருசாக அடல் கண்டெல்லாம் கிடையாது.